இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியோ குளோபல் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது, இந்த அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நியோ குளோபல் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு சில பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் என்னலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியோ குளோபல் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் தான். இதில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதில் எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு அக்கௌண்ட்டில் உங்களுக்கு விசா சிக்னேச்சர் டைப் ஏடிஎம் கார்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வித்தின் 3 to 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த கார்டு வந்து ரிசீவ் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு மூலமாக நீங்கள் வந்து டொமஸ்டிக்கில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 1% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பேலன்ஸுக்கு உங்களுக்கு 6.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க பெர் இயருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஏர்போர்ட் லக்கேஜ் ஆக்சஸ் அக்ராஸ் இந்தியா. காம்ப்ளிமெண்ட்ரி லக்கேஜ் ஏர்போர்ட் ஆக்சஸ் வந்து இந்த கார்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஃபாரெக்ஸ் மார்க்குப் ஃபீ. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதர் கண்ட்ரியில் போயிட்டு உங்களோட மற்ற பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்தக்கூடிய ஒரு ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பணம் வித்ட்ரா பண்ணுறீங்க ஏடிஎம்மில் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் 3%லேருந்து அதிகபட்சம் வந்துட்டு 5% வரைக்கும் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. பட் நீங்கள் வந்து இந்த கார்டு மூலமாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ ஃபாரெக்ஸ் மார்க்குப் ஃபீ. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த 3லேருந்து 5% பிடிக்கக்கூடிய ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆகும். நீங்கள் வந்து அதர் கண்ட்ரிக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க, அங்கே வந்துட்டு எங்கேயாவது வந்துட்டு பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடி போயிட்டு வருவீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பணத்தை ஆட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி அது மூலமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீயும் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்துட்டு இதுக்கான ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு வந்து லைவாகவே பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் ஸ்கிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை யூஸ் பண்ணி ஸ்கிப் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணுற மொபைல் நம்பர் உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பரை தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். வேறு நம்பர் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் ரிலேட்டடான ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்லை ஏதாவது அப்டேட்டை வந்து உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். இதுக்கு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணும் அப்படின்னா எஸ் அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களோட அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. வேண்டாம் அப்படின்னா மேபி லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கான இமெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய மொத்த ஜிமெயில் அக்கௌண்ட்டும் இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் எந்த இமெயில் ஐடியை வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ ஸோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேஷனுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும். பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பனே வந்து பண்ண முடியும். அடுத்தது இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து விசா சிக்னேச்சர் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஜீரோ ஃபாரெக்ஸ் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ லக்கேஜ் ஆக்சஸும் வந்து இதில் அவைலபிள் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அக்கௌண்ட் கிரியேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட பேன் நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகும். அடுத்தது நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து நீங்கள் தானா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எஸ் திஸ் இஸ் மீ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இல்லை உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டோட QR கோடை ஸ்கேன் பண்ணாலும் இது வந்து அப்டேட்டட் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக்
பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுருக்கேன். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க. இப்போ வெரிஃபை கொடுத்ததும் உங்களோட ஆதார் டேட்டாஸ் எல்லாமே ஃபெச் ஆகி இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிவிட்டு உங்களோட தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டோட ஃபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. இந்த பாஸ்போர்ட் ஃபைல் நம்பர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டில் லாஸ்ட் பேஜில் அட்டையோட இன்சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நம்பர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 12 இல்லைனா 15 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்போர்ட் ஃபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வெரிஃபை கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்ததுமே அடுத்தது உங்களோட நேம், உங்களோட பாஸ்போர்ட் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து ஓப்பன் கேமரா அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கேமரா கொடுத்ததும் உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட மதர்ஸ் நேம், அடுத்தது எங்கே நீங்கள் பிறந்தீங்களோ அந்த லொக்கேஷனோட நேம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து திருநெல்வேலியில் தான் பிறந்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா சென்னைனா சென்னை அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து சிங்கிளா இல்லை மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட இன்கம் ரேஞ்ச், ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருமோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ரிட்டையர்டு பர்சனா இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் ஃபெச் ஆகி இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இந்த ரெண்டில் எது வந்து கரெக்டாக இருக்குதோ அந்த அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை வேறு அட்ரஸ்க்கு தான் இந்த கார்டை வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னா ஆட் ஏ நியூ அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸை கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் ஷோ ஆகிறது உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் மட்டும்தான் ஷோ ஆகும். பட் நீங்கள் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் உங்களோட வில்லேஜ் அட்ரஸாக இருந்து நீங்கள் இப்போ கரண்ட் அட்ரஸில் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா ஆட் ஏ நியூ அட்ரஸ் அப்படிங்கிறத ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த நியூ அட்ரஸை அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆதார் கார்டில் இருக்கிற அதே அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணணும், அந்த அட்ரஸில் தான் நீங்கள் கரண்டில் இருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கான அட்ரஸை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுமே உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் இந்த மாதிரி ஷோ பண்ணுவாங்க. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா எடிட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினி வந்து ஆட் பண்ணணும். இந்த நாமினியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர்ஸ், மதர்ஸ், டாட்டர் யாரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள வந்து இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் நாமினி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாமினி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆடட் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று டிஸ்பிளே பண்ணுவாங்க. இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஐ ஆக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கான ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணணும். செட் பாஸ்கோட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரு பண்ண சொல்லும். அதே 6 டிஜிட் பின் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான பாஸ்கோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செட் பண்ணணுமான்னு கேட்கும். உங்களுக்கு வேணும்னா செட் பண்ணுங்க, இல்லைனா லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகும். நமக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண அந்த 6 டிஜிட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நியோ குளோபல் சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக வந்து 5,000 வந்து டெபாசிட் வந்து பண்ணணும். இந்த 5,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண அடுத்த 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஏடிஎம் கார்டை ஃப்ரீயாகவே ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒருவேளை இந்த 5,000 வந்து ஆட் பண்ணலை அப்படின்னா உங்களால் வந்து இந்த ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய இந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸும் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு எந்த ஒரு ஃபீயும் பிடிக்க மாட்டாங்க. இந்த 5,000 ரூபாயை டெபாசிட் பண்ணிவிட்டு அடுத்த 1 டே கழிச்சு நீங்கள் இந்த அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் செலவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒன் டைம் டெபாசிட்டடாக வந்து பண்ண சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான 5,000 வந்து டெபாசிட் வந்து பண்ண சொல்லும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் மணி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் 5,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு திஸ் இஸ் நாட் அ ஃபீ, ஏன்னா இது வந்து ஃபீ கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்காங்க. திஸ் இஸ் நாட் அ மினிமம் பேலன்ஸ், இது வந்து மினிமம் பேலன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ கேன் ஸ்பெண்ட் ஆர் வித்ட்ராவல் திஸ் மணி எனி டைம். இந்த பணத்தை வந்து ஒன்ஸ் நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணிட்டு உங்களுக்கான ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பணத்தை வந்து நீங்கள் மற்ற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஏடிஎம் வந்த பிறகு ஏடிஎம் மூலமாக பணமாக எடுத்துக்கலாம். இல்லை வேறு எதுக்காவது ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆட் மணி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு 5,000 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் விசா சிக்னேச்சர் கார்டு அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் நேர் வந்துடும். ஸோ
அப்போ வந்து அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது கார்டு ஆர்டர் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட அட்ரஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏடிஎம் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டர் ஆயிரும். இதுக்காக எந்த ஒரு ₹1 கூட உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து டெபிட்டட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஃப்ரீ தான். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இனிஷியலாக ஒரு 5000 மட்டும் நீங்கள் டெபாசிட்டட் பண்ணி வித்ட்ரா பண்ணீங்கன்னா போதும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் கார்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பாருங்க. நம்ம என்ன ட்ராக் தான் வந்து பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கார்டை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 5 to 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ஏடிஎம் கார்டு வந்து உங்களோட ரெஜிஸ்டர் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. இதை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஏடிஎம்ல கூட பணம் எடுக்கிறதுக்கு ஸோ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியோ குளோபல் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் நம்ம வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ரொம்பவே சிம்பிள் தான். ஈஸியாகவே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் ஒர்த்து அப்படின்னு தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.